ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. சீதாவை பார்க்குறதுக்காக முத்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போயிட்டு சீதா நீ ஃப்ரீயாக உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. உடனே சீதாவும் எந்திரிச்சு வராங்க. அங்கே போய் நின்றுட்டு சீதா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறாரு. சீதாவும் சரின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு உனக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணுமா இல்லை ஐடி எம்ப்ளாயி வேணுமான்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு சீதா எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் மாமா வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திரும்ப உனக்கு பெரிய ஃபேமிலியிலேருந்து மாப்பிள்ளை வேணுமா இல்லை வீட்டுக்கு ஒரே பையன் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை வேணுமான்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு எனக்கு ஒரே பையன் தான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சீதா, என்னோட டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புற நேரத்தில் சீதாவுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணால் மீனா பேசுகிறாங்க. என்ன பண்ணுற சீதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு சீதா சொல்கிறாங்க, இப்போ தான் மாமா வந்துட்டு போனார், எனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டார் அப்படின்றாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேங்க்கா, கவர்மெண்ட் வேலை தான் வேணும், ப்ளஸ் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை தான் வேணுன்ற மாதிரி சொன்னேன், அவரும் கேட்டுட்டு கிளம்பிட்டாருன்ற சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவர் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு ரொம்பவே டென்ஷன் எடுத்துக்கிறாரு, சொன்னால் கேட்கவும் மாட்டிறாரு, நீ அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா ஸ்ருதியோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மாவை காட்டிட்டு ரவி பண்ணுறதே ரொம்ப தப்பாக இருக்குது, அவர் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேறாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை அவர் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லி தான் நம்ம பணம் கொடுத்தோம், இப்போ என்னடா அவர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு, நம்ம பணத்தால் அவர் பண்ண மாட்டாராம், அவராக எப்போ சொந்தமாக சம்பாதிக்கிறாரோ அப்போ தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாராம், இப்போ ஸ்ருதியாக தான் தனியாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இவனும் அப்படி தான், அவங்க அப்பா மாதிரி தான், அவரும் இப்படி தான் நேர்மைன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயாகவே இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு, அதே மாதிரி தான் இவனும் பண்ணுறான், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தாலாச்சும் நம்ம ஏதோ பேசி புரிய வைக்கலாம், அவர் தான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அப்பா சொல்கிறாரு, ஸ்ருதி கேட்கணுமே, அவளே கேட்க மாட்டா, அப்படி தான் நீ வளர்த்து வச்சிருக்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்குது. போய் பார்த்தாங்கன்னா ரோகிணி வந்து வாசலில் நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்ததும் ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, வா ரோகிணி நம்ம போய் தனியாக பேசலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு, என்ன விஷயமா வந்திருக்கா அப்படின்னு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு 2 lakhs தேவைப்படுது, நீங்கள் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே நான் உங்களுக்கு திரும்பி தந்துடுறேன், இப்போ ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, அதனால் எனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மாவும் வெளியே வந்து அவங்க அப்பா கிட்டே இந்த மாதிரி அவள் பணம் கேட்குற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார். அப்புறமா யோசிச்சுட்டு, இவளை வச்சு தான் அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம பிரச்சனை பண்ண முடியும், ஏன்னா இவள் பணம் வாங்கியிருக்கா அப்படின்னா அவள் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும், இவளை வச்சு அந்த குடும்பத்தை உடைக்கலாம், அப்போ தான் அண்ணாமலை குடும்பத்துலேருந்து நம்ம ஸ்ருதியையும் மருமகனையும் வெளியே எடுத்துகிட்டு வர முடியும், அதனால் இவளுக்கு நீ பணத்தை கொடுன்னு சொல்கிறாரு. உடனே அதே மாதிரி அவங்க அம்மாவும் போய் நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன், 1 hourல உனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் ஸ்ருதியோட அப்பாவை பார்த்துட்டு, நீங்கள் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் உங்ககிட்ட கேட்பேன், நீ எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க அங்கிள்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா மீனாவையும் முத்துவையும் காட்டுறாங்க. முத்து போய் சொல்கிறாரு, நான் போய் சீதா கிட்டே எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டுட்டேன், அவன் என்னை தெளிவாக சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா அவன் என்ன சொன்னால் தெளிவாக அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும், தனி குடும்பத்து பையனாக தான் வேணும்னு சொல்லிட்டா, அதை வச்சு நான் சீக்கிரமாக மாப்பிள்ளை தேடிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மீனா சொல்கிறாங்க, அவள் சொன்னதே அருணை தான், அருணை மனசில் வச்சுட்டு தான் அவள் அப்படி பேசியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன விவாதம் போகுது. அதுக்கப்புறமா முத்து சொல்கிறார், நான் போய் நேரடியாக சீதா கிட்டே கேட்டுக்கிறேன், நீ என்னை போய் சொல்லி குழப்பற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கிளம்ப சொல்கிறாரு. சீதா கிட்டே நேரடியாக கேட்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அடுத்து பார்த்தா சீதாவோட அம்மாவையும் அவங்க தம்பியையும் காட்டுறாங்க. எனக்கு வேலைக்காக தான்மா நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், பிடிச்ச வேலை கிடச்சதும் சீக்கிரம் போயிடுறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சீதா வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ லேட்டு, என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஆஃபீஸில் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவங்க அம்மா உண்மைதானா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் அருணை பார்த்துட்டு வந்து ஏன் நேரடியாக கேட்க வேண்டியதானே அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. என்னடி இப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டுக்கு வந்ததும் ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவர் என்னடானா ஆஃபீஸ்க்கு வந்து என்கிட்ட என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு சீதாவை பார்த்து, உன்கிட்ட நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லுன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு. உடனே அவங்க அம்மாவும் சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு திரும்பவும் முத்து அவங்கள பார்த்துட்டு, நீ என்கிட்ட சொன்னல கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும், வீட்டுக்கு தனி பையனாக தான் வேணும்னு சொன்னல, அதை நீ யாரை நினச்சி சொன்னன்றதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே
உடனே மீனா சொல்கிறாங்க, நீ அருணை தான் நினச்சி சொன்னல, அதை சொல்லு அப்படின்றாங்க. உடனே முத்து, அதை நீ சொல்லாத, அவளே சொல்லட்டும்னு சொல்லி சொல்கிறாரு. சீதாவும் முத்துவை பார்த்துட்டு, ஆமாம் மாமா, நான் அருணை நினச்சி தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் மீனாவோட அம்மாவுக்கு கோவம் வந்து சீதாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மீனாவும் அவங்க தம்பியும் சேர்ந்து தடுக்கிறாங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் முத்து ரொம்பவே ஷாக்காகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. திரும்பவும் மீனா முத்துவை பார்த்துட்டு, அவன் மனசில் இருக்க தானே சொன்னான், அதுக்கு எதுக்கு நீ அடிக்கிறீங்க, அவரும் புரிஞ்சுக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே சீதா, என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, நான் அருணை நினச்சி தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எதுவுமே பேசாமல் வீட்டிலேருந்து அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. பின்னாடியே போய் சீதாவோட அம்மா, மாப்பிள்ளை போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் கிளம்பி போயிடுறாரு. திரும்பவும் சீதாவை அடிக்க வராங்க. வந்ததுக்கு மீனா சொல்கிறாங்க, அம்மா அவன் மனசில் இருக்கிறதானம்மா அவள் சொன்னான், அவளை ஏமா இப்படி மாற்றி மாற்றி டார்ச்சர் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா போய் ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுகுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.